ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திவிட்டு அந்த புஸ்தகத்தை முத்திரை போட சொல்கிறார். அந்த புஸ்தகம் முத்திரை போடப்படுகிறது. அது முடிவு காலம் மட்டும் முத்திரை போடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த புஸ்தகம் முடிவு காலம் வரைக்கும் முத்திரையாக இருக்கும். அதே கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, எப்போ முத்திரை உடைக்கப்படுகிறதோ அது முடிவு காலம் என்று அர்த்தம். இன்றைக்கி காலையில் நம்ம பார்த்தோம், முடிவு காலத்துக்கான இன்னொரு அடையாளம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது திரும்பி வருகிறார்களோ அது கடைசி காலம் என்று அர்த்தம். ஓசியா 3:4-5 பார்த்தோம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிற காலமும் முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலமும் ஒரே காலமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா, காலையில் பார்த்தோம், அவங்க திரும்பி வருவது கடைசி காலம். இங்கே வசனம் சொல்லுது முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இன்னொன்று பார்த்தோம், கடைசி காலத்தில் அவர் வாசப்படியில் வந்து கதவை தட்டுவார் 7வது சபைக்கு. அப்போ இஸ்ரவேல் துளிர்க்கும் போது அவர் வாசப்படிக்கு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சபையின் காலமும் அவர் வாசப்படிக்கு வர காலமும் முத்திரையின் காலமும் இஸ்ரவேல் திரும்பி வருகிற காலம் எல்லாம் ஒரே காலம். அந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த முத்திரைகளின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் சில காரியங்கள்லாம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நாம் விளக்கத்துக்குள்ளே போனால் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 6:1 வாசி. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 5ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் கையில், அதாவது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையில் அந்த புஸ்தகம் இருக்கிறது. அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு தெரியும், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டிங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பிதாவாகிய தேவன், அவரிடத்திலிருந்து இவர் புத்தகத்தை வாங்கினார் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் முத்திரைகளை உடைக்க தொடங்குகிறார். அப்போ முத்திரைகள் உடைக்கப்படுகிறது என்றால் அது கடைசி காலத்துக்குரியது என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிற காலம் என்று அர்த்தம். அவர் 7வது சபையின் காலம் என்று அர்த்தம். ஏன்னா அப்போ தான் இது 3 ஒன்றாக நடக்கும் என்று வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இப்போ முத்திரைகள் உடைக்கப்படுவதை குறித்து என்ன முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கு, என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனால் ஒரு சில சந்தேகங்கள் இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து ஒரு சிலருக்கு இருக்கிறது. அதை நம்ம விளக்கிட்டோம்னா அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க. இப்போது சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தபோது அங்கே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த முத்திரைகளை குறித்து நீங்கள் சொல்வது சிலருக்கு உடன்பாடு இல்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரைகள் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உடைக்கப்பட வேண்டியது, அது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் முத்திரைகள் உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது வந்து தவறான உபதேசமாய் போய்விடுகிறது, அதனால் கொஞ்சம் பேருக்கு அதனால் சந்தேகம் இருக்குது அப்படின்னா, நான் இன்றைக்கி இந்த சபையின் வாயிலாக ஏற்கனவே சொல்லிட்டோம் நிறைய வாரி வழக்கத்தை, இன்னும் ஒரு விசை கேட்காதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்லுகிறோம். இந்த முத்திரைகள் வருகைக்கு பின்னால் உடைக்கப்படுகிறது என்று ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையின் காலத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசப்படுது, 7 சபையை பற்றி. 4வது அதிகாரத்தில் 1-2-3 வசனத்தில் யோவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இதோ பரலோகம் திறந்திருக்கிறதையும் ஒரு சத்தம் இங்கே ஏறி வா என்று கேட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தோடு கூட சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு பரலோகம் திறந்து விடுகிறது. அதற்கு பிறகு யோவான் ஏறி போவது எதுக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம். ஸோ 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பரலோகத்தில் நடக்கிற சம்பவம். 6ஆம் அதிகாரம் என்பது அதற்கு பிறகு பூமியில், அதாவது வருகைக்கு பின்னாடி, சபை பரலோகத்துக்கு போன பின்னாடி நடக்கிற சம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விளக்கம். ஆனால் இங்கே என்ன நாம் சொல்ல விரும்புகிறோம் அல்லது ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்றால், யோவானை ஒரு இடத்திலும் வேதத்தில் ஆண்டவர் சபைக்காக சொல்லவில்லை, சபைக்கு உருவகமாக சொல்லலை. எதை சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் இருக்கணும். உதாரணமாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னா, கலாத்தியரில் ஆகார வந்து நியாயப்பிரமாணத்துக்கும் சாராள வந்து கிருபையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்கும் விளக்கமாக பைபிளே சொல்லுது. பைபிளே அந்த விளக்கத்தை கொடுக்குது. பல இடங்களில் இப்படிப்பட்டதான ஒப்புமையை உருவகத்தை பைபிள் செஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி எங்கேயாவது யோவானை சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்தில் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இயேசு மரியாதை பார்த்து சொல்லும்போது இதோ உன் மகன் தான் சொன்னார். மரியாதை ஒருவேளை நீங்கள் சபைக்கு உருவகப்படுத்தினால் யோவானை பார்த்து சொன்னார் இதோ உன் தாய் என்று சொன்னார். நீங்கள் அதை கூட நீங்கள் யோவானை சபையாக கொண்டு வர முடியாது. இன்னும் விளக்கம் வேணும்னா 22ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் இதெல்லாம் எழுதிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்றார், ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆவியும் 17வது வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. எல்லாம் சொல்லிட்டு பாருங்க. இவ 20வது வசனம் சொல்லுது, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். இங்க மன்னிக்கணும், 16வது வசனத்துல சபைகளில் இவைகளை உங்களுக்கு, நல்ல கவனிங்க, சபை யோவான் அல்ல, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னார்.
எங்கேயாவது யோவான சபைன்னு சொல்லியிருக்குதா? சபை யோவான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் அர்த்தம் எங்கேயாவது இருக்குதானா? இல்ல. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, பரலோகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை எந்த இடத்துல இருக்கு, எந்த அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. 7:9 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 7ஆம் அதிகாரத்துல தான் சபை சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்குது. வேற எந்த அதிகாரத்திலையும் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை யோவான் பார்க்கல. ஏன்னா 3 அதிகாரத்துல அவர் பரலோகத்தை பார்க்கிறார். 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறார். 1ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 12வது வசனம், அப்பொழுது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்கும்படி திரும்பி போது 7 பொன் குத்து விளக்குகளை, இப்ப அங்க இயேசுவை பத்தி எல்லாத்தையும் சொல்றார். 17வது வசனம், நான் அவரை கண்டபோது அப்படின்னு இருக்கு. இங்கேயுமே பரலோகத்துல அந்த கூட்டத்தை அவர் பார்த்ததா சொல்லப்படல. 4ஆம் அதிகாரம் இங்கேயும் இங்கே ஏறிவான்னு சொல்றாரு. உடனே நான் ஆவிக்குள்ளானேன், இதோ ஒரு வானத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 24 மூப்பர்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த கூட்டத்தை அவர் பார்த்ததாக சொல்லல. 5ஆம் அதிகாரம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இதோ இருக்கு வசனம், 7வது வசனம், ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் மேல் உட்கார்ந்தருடைய வலது கரத்துல இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். இப்பவும் சிங்காசனத்தை பார்க்கிறாரு யோவான். இங்கேயுமே எந்த இடத்திலும் இப்படி ஒரு கூட்டம் நிற்கிறதை யோவான் பார்க்கவில்லை. ஆனா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு கூட்டத்தை அவர் பார்க்கிறார். சிங்காசனத்துக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற வெள்ளை அங்கிகளை தடுத்துக் கொண்டு கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் யார்? பவுல் சபைக்கு எழுதும் போது தெளிவா சொல்றாரு, நான் கிருபாசனத்தினே நாம் கிட்டி நெருங்கி சேருகிறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்படி இருக்கும்போது முதல் 6 அதிகாரம் வரைக்கும் 3 தடவை சிங்காசனத்தை யோவான் பார்க்கிறாரு. ஒரு இடத்துல கூட இந்த கூட்டம் நிற்கிறத அவர் பார்க்கல. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் சிங்காசனத்தில் அவர்கள் நிற்கிறதை அவர் காண்கிறார். அப்படியானால் இந்த கூட்டம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே இல்லை, இந்த கூட்டம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே இல்லை, ஆனா 7ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் இல்லை, 7ல் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் அவளை பார்த்ததாக ஒரு வசனம் இல்லை. அப்போ 6ஆம் அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க இந்த கூட்டம் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டும். இந்த கூட்டம் தான் வெள்ளையங்களுக்கு சகல கோத்திரத்திலிருந்தும் சகல ஜாதிகளிலிருந்தும் சகல பாஷைக்காரர்களிருந்தும் அங்கே சேர்க்கப்பட்டவங்க. ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, ஒருவேளை இவங்க இஸ்ரவேலராக இருப்பாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல 1,44,000 இஸ்ரவேலர்களை பத்தி தனியா சொல்லப்பட்டாச்சு. இவங்க எங்கிருந்து வந்தாங்க யாருன்னே தெரியாதுன்னு கேட்கிறான் யோவான். அப்ப இவர்கள் சபை, மீட்கப்பட்ட சபை, அதுதான் நம்ம ரகசிய வருகைன்னு சொல்றோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப இவங்க 7ஆம் அதிகாரத்தில் அங்க போய் நிக்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் இல்ல, மன்னிக்கணும், 5ஆம் அதிகாரத்தில் இல்ல, 4ஆம் அதிகாரத்தில் இல்ல, 1ஆம் அதிகாரத்தில் இல்ல. அப்படின்னா இந்த கூட்டம் 6ஆம் அதிகாரத்தின் முடிவில் 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வந்திருக்க வேண்டும். அப்ப இந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி தான் முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கணும். 3வது ப்ரூஃப் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் காலையில் பார்த்தோம். நம்ம 1 முதல் 8 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி உள்ளதை பத்தி அங்க பேசுது. 8வது வசனம் உபத்திரவ காலத்தை பத்தி பேசுது. இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் இருக்கு. அப்ப ரகசிய வருகையை ஒரு பார்ட்டா இடத்துல பிரிக்கிறார். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உபத்திரவ காலம், அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, பகிரங்க வருகை எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பிரிவினை உண்டாக்குகிறார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு பிரிவினை உண்டாக்குறாருன்னா அங்க ஏதோ ஒன்று செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துலயும் 6ஆம் அதிகாரத்துக்கும் 5ஆம் அதிகாரத்துக்கும் 7ஆம் அதிகாரத்துக்கு நடுவில் முத்திரைகளின் புஸ்தகம் வருது. இது கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் முடிஞ்சு 8ஆம் அதிகாரம் தொடங்கும் போது இது முடிஞ்சிடுது. 8ஆம் அதிகாரத்துல இருந்து எக்காலம் ஊதப்படுகிறது. அது 7 எக்காலம் முடியும் போது கரெக்டா 7 கலசம் வருகிறது. எல்லாம் வரிசைக்கிரமா கரெக்டா இருக்கு பைபிள்ல. ஆண்டவர் தெளிவா தான் கொடுத்திருக்கிறார். நாம அசியூம் பண்ணிக்கிறோம், இப்படிதான் இருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் என்று நமக்கு நாமே நிதானித்துக் கொள்கிறோம். சில நேரத்துல நம்ம மாம்சத்துல நிதானிக்கிறது தவறாய் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், இந்த முத்திரைகள் எல்லாம் நமக்கு வருகைக்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் அவைகள் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நாம அந்த காலத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம அதை கடந்துக்கிட்டு இருக்கோம். 1, 2 நம்ம கிராஸ் பண்றோம்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இப்போ உடைக்கப்படாது. அதாவது ஏன்னா அந்த முத்திரைகள்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. உடைக்கப்படும் போது இது நடக்கும், அது நடக்கணும். நம்ம ஆட்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் பிரச்சனையே இல்லாம நாம பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உபத்திரமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிமரா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ படப்போற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே, பூச்சக்கரத்தின் மேல் வரும் சோதனை காலத்துக்கு உன்னை தப்புவிப்பேன்கிறார். உன்னை 10 நாள் காவலில் போடுவார்கள், மரண பரியந்தம் உண்மையா இரு. அப்ப உபத்திரவம் சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான உபத்திரவம் வரதான் செய்யும். அது ஆவிக்குரிய உபத்திரமா இருக்கும், இல்ல சரீர பிரகாரமான உபத்திரமா இருக்கும். இங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை எதுவும் சபைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம். அதனால இல்ல இதெல்லாம் இப்ப நடக்காது, ஏற்கனவே நடந்துருச்சு. சில காரியங்கள் நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்ப நாம முத்திரைகளை பார்க்க போகிறோம்.